ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான மீல் மேக்கரை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி தான் பண்ண போகிறோம். நல்லா காரசாரமான இந்த சுக்கா ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு நான் சோயா சங்க்ஸை வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் தான் தேவை. தட்டி ஹீட் ஆனதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2வது பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் புளிஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் இப்போ நான் சொல்லிடுறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. 2வது பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வர தட்டிக்கு இது எல்லாத்தையும் ஈவனாக ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் 2வது மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி சேர்த்தனால எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். அப்பப்போ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். சோயா சங்க்ஸுமே ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுனால ஃபர்தராக ஒரே ஒரு மசாலாஸ் மட்டும் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதை சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக மிளகு சீரக பொடி மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட மிளகையும் சீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுனால ஒரு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி எல்லாமே வற்றிட்டதுனால இது சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும், 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நம்மளுடைய சுவையான சோயா சங்க்ஸு சுக்கா ரெடி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸ் சுக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எதிர்பார்த்தா அதே கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு கிரேவி டைப்பில் தேவைனாலும் நீங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்துறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் பார்த்ததில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சோயா சங்க்ஸ் சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.